அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படின்ற வேற லெவலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்க ஒரு தீரன் மாதிரியான கதையை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பார்ட்ல வேற ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 1க்கும் 2க்கும் எந்த விதமான சம்பவமும் கிடையாது. இப்போ இந்த செகண்டோட கதைக்குள்ள வந்தோம் அப்படின்னா மர்மமான முறையில ஊருக்குள்ள ரொம்ப ப்ரூட்டலான கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க இதை யார் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி தேட ஆரம்பிக்க எக்கச்சக்கமான சஸ்பெக்ட் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் விசாரிக்கும் போது போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ட்விஸ்ட், அண்ட் இந்த கொலைகாரனை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல கர்நாடகால இருக்க ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அங்க மக்கள் பரபரப்பா ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மீடியாக்காரங்களும் போலீஸ்காரங்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இவங்க மக்கள் எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே எழுப்பிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல பொதுமக்களும் ஸ்டேஷன் முன்னாடி வந்து என்னதாயா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஊருக்குள்ள பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி சரமாரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு மாதிரி பிரஷரா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படியே கத்தனா இங்க இருந்து ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவருக்கு சின்ன வயசுல எல்லாமுமா இருக்கிறது இவரோட அக்கா தான். சோ எந்நேரமும் அக்காவோட நேரத்தை செலவிடுவார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்பா மட்டும்தான் இருக்காரு, அம்மா இல்லை அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் அக்கா ஒரு நபரை காதலிக்கிறாங்க. இந்த விஷயம் உங்களோட அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்பா காதலை ஏத்துக்காததால ரெண்டு பேரும், அதாவது இவங்க அக்காவும் சரி உங்களோட அக்காவோட காதலும் சரி விட்டு விட்டு போக ஆரம்பிக்க இவன் தனிமையில வளர ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரியோ கொஞ்ச நாள் கழிச்சு அக்காவுக்கு குழந்தை பிறகு போகுது. இதனால அதனோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வர அப்பா அனுமதிக்கவே இல்லை. அவ போனதுதான் அக்கா கூட போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ தாராளமா இங்க இருந்து போய்க்கலான்னு சொல்ல இவருக்கு சின்ன பிள்ளை இல்லையா, என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம அப்பாவோட பேச்சு கிட்ட மௌனமா இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேல இந்த வீட்டுப்படி நான் ஏற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஹீரோ போலீஸ் ஆயிட்டார். அதே சமயத்துல இவங்களோட அக்காக்கு இங்க வேலை கிடைச்சு இந்த ஊருக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும், அதாவது அக்காவும் அக்காவோட கணவரும் இதே ஊர்ல தான் இருக்காங்க. ஆனா இவர் கூட பேச மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு ஒரு சின்னதா கிளிப்பிங் மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு ரெண்டு கேரக்டர் காமிக்கிறாங்க. முதல் ஆள் யார் அப்படின்னா ஹீரோ அடிக்கடி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது வழக்கமா இருக்கும். அந்த ஹோட்டல்ல இருக்க ஒரு வயசான நபர் கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ இதனால கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாரு அப்படின்றதோ நமக்கு இங்க காமிக்க இன்னொருத்தவங்க அதே ஸ்டேஷன்ல இந்த டீ எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு வயசானம்மா. சோ அந்த அம்மா பாத்தீங்கன்னா டெய்லி டீ கொடுக்கும்போது ஹீரோ கிட்ட பேசுறது வழக்கமா இருக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல, இதனால ஹீரோ அம்மா டீ எல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், உங்களோட உடம்ப நீங்க பாத்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசி அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது ஒரு சில நாட்கள் கழிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல். இதனால அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட துக்கத்தை பகிர்ந்துக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த ஹோட்டல் பெரியவர் இருக்கா இல்லையா, அவர் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர ஹீரோ ஒரு பிரச்சனையும் இல்லமா, அவர் எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாருமா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது அந்த சமயத்துலதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு சடலம் கிடைக்குது அப்படின்னு ஒரு போன் கால். சோ வேக வேகமா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில அந்த ஹோட்டல்ல மெயின்டைன் பண்ண வயசானவர் இருக்கா இல்லையா, அவர் சாகடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கை கால்கள் கழுத்து அப்படின்ற எல்லாத்துக்குமே இந்த இரும்பு கயிறு இருக்கு இல்லையா, அதாவது முற்கள் நிறைஞ்ச இரும்பு கயிறு மாதிரி இருக்குமே, அதால சுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உடம்பு முழுக்க காயம் இல்லாத ஏரியாவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலான மர்டர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் கிட்ட கேட்கும்போது என்னோட மொத்த சர்வீஸ்ல நான் அந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே கிடையாது, அவன் நினைச்சிருந்தா, அதாவது அந்த சாகடிச்ச நபர் நினைச்சிருந்தா இவரோட உயிர் நாடியில அடிச்சு சாகடிச்சிருக்கலாம், ஆனா அவன் அதை ஆசைப்படவே கிடையாது. எந்தெந்த இடத்துல அடிச்சா அவர் சீக்கிரமா சாக மாட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 55 காயங்கள் கிட்ட அவரோட உடம்புல ஏற்படுத்தியிருக்கா. ரத்தம் சொட்டு சொட்டா வெளியேறும் போது அதை பார்த்து அந்த நபர் துடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த நபர் கடைசி இறந்து போனதுக்கான காரணமா அவரோட நெஞ்சில ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க. இது ஒரு ப்ரூட்டலான மர்டர். இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத்தை என் லைஃப்ல நான் பார்த்தது கிடையாது. சோ எந்த அளவுக்கு அவரை நீங்க சீக்கிரமா பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிக்க அப்படியே அது இறந்து போன நபரோட வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட துக்கத்தை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வந்து சார் இன்னொரு இடத்துல பாடி இருக்குன்னு சொல்ல பயங்கர ஷாக்கோட அங்க போய் பார்க்கும்போது இதே பேட்டர்ன்ல மறுபடியும் இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ ஒரு கொலையோடு இது நிக்க போறது கிடையாது, இது தொடர்ச்சியா நடக்க போகுது அப்படின்றத இவர் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க பேரலா அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். சோ ஒரு நபரை போட்டு கொடூரமான முறையில தாக்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணாடியில தன்னைத்தானே பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சைக்கோபாத் மாதிரி இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. தொடர்ச்சியா ஒரு 2 கொலைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு மாதிரி இருக்கலையா, அந்த சைக்கோபாத் நம்மள ஒருத்தரா கூட இருக்கலாம். இதனால ஒண்ணு பண்ணுங்க, ஊருக்குள்ள யார் யார் புதுசா வந்திருக்காங்க அண்ட் புதுசா யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரோட லிஸ்ட் எடுங்க, யாரை பார்த்தாலும் விசாரிச்சுக்கிட்டே
இருங்க. சந்தேகம் வர வகையில ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை உடனடியா எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி பொது இடங்கள் எல்லாத்துக்கும் போலீஸ்காரங்களை போட்டு அண்ட் முக்கியமான சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து ஹீரோ ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைக்கோபாத் மாதிரி ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, இவர் கண்ணு முன்னாடி வந்து உட்கார ஆரம்பிக்கிறார். சார் என்னோட பேர் செபாஸ்டியன், நான் உங்ககிட்ட ஒரு கேஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. நீங்க ஸ்டேஷன் வந்து பாருங்கன்னு சொல்ல, இல்ல சார் எனக்கு பக்கத்து ஊர் தான், அங்க இருக்க ஸ்டேஷன்ல கூட நான் கொடுத்துருப்பேன், ஆனா பல நாட்களா நான் ஸ்டேஷனுக்கு வெளியவே தான் சார் நின்றுட்டு இருந்தேன், யாருமே என்ன கண்டுக்கிறதா தெரியல. அப்படி இருக்கும்போது உங்க பேரை ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு, அதனாலதான் சார் நான் இங்க வந்திருக்கேன். என்னோட பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, இப்ப நான் ஸ்டேஷனுக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா நல்லா இருக்கா சார், அதனால நீங்க இந்த கேஸை இங்கே ஏத்துக்க முடியுமான்னு கேட்க இவர் என்னன்னு கேட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நபர் இவங்களோட பொண்ணை பயங்கரமான முறையில டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க போற வர எல்லா இடங்களுக்கும் சரி பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு ஒரு பண்ணுங்க அவனோட போட்டோ டீடைல்ஸை கொடுத்துட்டு போங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஒரு ஒயின் ஷாப் ஓனர் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன இந்த வயசான நபர் இருக்காரு, அந்த நபர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கேங் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கியா, இவனுக்கு வந்து 50,000 ரூபாய் கொடு, நான் உனக்கு அப்புறம் தரேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரியோ எனக்கு என்னமோ அவனுங்க மேலதான் சார் சந்தேகமா இருக்கு, நீங்க அவனுங்களை விசாரிச்சீங்கன்னா ஏதாவது ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல ஒரு வயசான நபர் இந்த இடத்துல இருந்து சரக்கு வாங்கிட்டு மீன் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குட்டை மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு போறாரு. மீனை பிடிக்கணும்ன்ற மாதிரி தூண்டி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அவரோட சரக்கை மொத்தமா அழிச்சிட்டு அந்த மீனுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பின்னாடி ஏதோ சில சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்க யாரும் இல்ல, சரி நம்ம வேலையை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தூண்டில வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சத்தம் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. டேய் எவன்டா அது, என்னைய பயமுறுத்தி பாக்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி போதர் மாதிரி இருக்கா. அதுக்குள்ள போகும்போது பயங்கரமான அலறல் சத்தம் இவர்கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்குது. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. போலீஸ்காரங்க அந்த குரூப்பை விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ அந்த குரூப்புக்கு ஒண்ணுமே தெரியல. சார் நாங்க பணம் கேட்டது உண்மைதான், அதுக்காக அவர் எதுக்காக சார் நாங்க கொலை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த செபாஸ்டியன் இருக்கா இல்லையா, அவர் ஹீரோவை கூப்பிட்டாரு. சார் அந்த போட்டோ இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க சீதாராமுக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. அந்த குட்டை பக்கத்துல ஒருத்தர் காணாம போயிட்டாரு அப்படின்ற தகவல் கிடைக்கிது. வேகமா அங்க போய் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வண்டி போய்கிட்டே இருக்க மாதிரியும் அதுல ஒரு பழைய இரும்பு அந்த வண்டியில இருந்து விழுந்த மாதிரியான ஆதாரங்கள் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த காணாம போன நபர் எங்க இருப்பாரு அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சேம் பேட்டர்ன்ல இறந்து போய் கிடக்கிறார். ஸோ இறந்து போனவங்களோட ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இன்னொரு அதிர்ச்சி இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இவரோட லாக்கர்ல வச்ச இவரோட கண்ணு காணாம போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னும் புரியல, எங்க வச்ச கண் யார் எடுத்திருப்பா, இந்த ரூமுக்குள்ள யாராவது வந்தீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 பேரை அடிச்சு விசாரிச்சாங்க இல்லையா, மேபி அவனுங்க இந்த கண் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்களை கூப்பிட்டு அடிச்சு கிடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சார் நாங்க எதுக்காக சார் கண் எடுக்கிறோம், நாங்களும் அந்த கண்ணு எடுக்கல சார்னு புலம்பிக்கிட்டே இருக்க பேரலா செபாஸ்டியன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட கைகள்ல கண் இருக்கு. சோ அவர் தான் இந்த கண்ணு வச்சிருக்காரு அப்படின்றத நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோ கண்ணு காணாம போயிடுச்சு அப்படின்ற டென்ஷன்ல பக்கத்துல இருக்க ஒரு லெட்டரை பாக்குறாரு. செபாஸ்டியன் கொடுத்துட்டு போன லெட்டர் தான். சோ ஒரு போலீஸ்காரர் கூப்பிட்டாரு. இவன் யார் என்ன அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு போன் பண்ணி மிரட்டி விடுங்கன்னு சொல்ல அந்த நபர் போன் பண்ணலான்னு போகும்போது நாட் ரீச்சபிள். அந்த நபரோட போட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த நபர் காணாம போய் 3 மாசம் ஆகுது. நோட்டீஸ் போர்ட்ல கூட இந்த போட்டோ ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ மிரண்டு போயிட்டாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போனவனா, அப்போ அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா அவங்கள கூப்பிடுன்னு சொல்ல அந்த காணாம போன பையனோட அம்மா வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இது நேரம் வரைக்கும் செபாஸ்டியன் தான் பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, இவரோட பொண்ணு இறந்து 3 மாசம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ சூசைட்ல இறந்து போயிட்டாங்க போல. அப்படி இருக்கும்போது அவன் பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி செபாஸ்டியன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனா இல்லையா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அதை பத்தி கேட்க ஆரம்பிக்க ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே செபாஸ்டியன் ஒரு பித்து பிடிச்சவர் அப்படின்ற மாதிரியோ பொண்ணு இறந்து போனதுல இருந்து இது ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பேச்செல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணான பதில்கள் வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு இது எப்படி கன்க்ளூட் பண்றது அப்படின்ற மாதிரி தெரியல. செபாஸ்டியன் பக்கத்து ஊர்க்காரர் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, பக்கத்து ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த நபரை பத்தி விசாரிக்கும் போது சார் அவர் மாதிரி பைத்தியம் மாதிரி ஆளு சார், எந்நேரமும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து என் பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், நீங்க தான் காப்பாற்றணும்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரோட பொண்ணு இறந்து போய் பல மாசங்கள் ஆகுது சார். சின்ன வயசுல அதாவது அந்த பொண்ணோட சின்ன வயசுல அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு அதாவது தீயிட்டு கொளுத்திட்டு இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார். சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதுனால அவர் வெளியே வந்துட்டார். ஆனா எங்களுக்கு என்னமோ இன்னமும் அவர் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்ல போலீஸ்காரங்க ஒரு சில பேர் அவரோட வீட்டை எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா கத்திக்கிட்டே ஏதோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்கு சார். கன்ஃபார்ம் தான் சார், அவன் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் காணாம போன கண்ணும் கண்டிப்பா அவங்கிட்ட தான் சார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பேரெல்லாம் அந்த நபர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் இல்லையா, இதனால எக்கச்சக்கமான விஷயங்கள் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
இருக்க இவருக்கு இறந்து போனவரோட பொண்ணு உருவமா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. லிட்டரலி இங்க என்ன நடந்தது அப்படின்றத இவரோட விஷுவலே நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறாரு. இதனால அங்க இருக்க குழந்தைகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கவங்க சண்டை போட்டு ஒரு வேலைக்கு வர வேணாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. இதனால இவரோட மைண்ட் இன்னும் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இவரோட பெண் பாத்தீங்கன்னா ஒரு நபர் கூட தனியா இருக்காங்க அப்படின்றத வீட்டுல கையும் களவுமா இவர் பிடிச்சிட்டாரு. 2 பேரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இவரோட பெண் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த காதல் என்ற காலியா அவனை இவர் சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. சோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸே கிடையாது. இவர் தான் இமேஜினேஷன்ல அவங்க இருக்காங்க, அவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை பார்த்திருக்காரு. அதுக்காக தான் இந்த கண்ணியும் தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல இவரோட பொண்ணு இவர்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன கண்ணு எல்லாம் வச்சிருக்க, நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த, அது போலீஸ்காரங்க ஒண்ணு விடுவாங்கன்னு நினைக்கிறியா, கண்டிப்பா அவனை பிடிச்சிருவாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ வேகமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. திறந்து பார்க்கும்போது நாயகன் தான். சார் வாங்க சார், உள்ள வந்து உட்காருங்க சார்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இவரோட பொண்ணு அங்க இருக்க மாதிரி சகஜமா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. சோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இவர் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து வீட்டுக்குள்ள அனுப்பி அந்த சமயம்னு பார்த்து இவர் வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும் ஒன்னா தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இறந்து போனவங்களோட உடல்கள் இவர் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு செபாஸ்டியன் சூட ஆரம்பிக்கிறாரு. சார் நீங்க வந்திருக்க கூடாது, நீங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரை கொலை பண்ணணும்னு போக ஆரம்பிக்க வெளியில பேக்கப்காக எல்லாரும் நிக்கிறாங்க. அவரை சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எல்லா கொலைகளுக்கும் பின்னாடியும் இந்த மனுஷன் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. சீரியல் ஆபீசர்ஸும் ரொம்ப நல்ல வேலையை பண்ணீங்க, அந்த சீரியல் கிளரை பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவருக்கு பாராட்டுக்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பேரலா அதாவது இந்த செபாஸ்டியனை தாண்டி இன்னொரு நபர் ஒரு போலீஸ்காரரை துடிக்க இதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது ஒரு ரேண்டமான 2 பேர் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா கொடூரமான முறையில ஒரு பிணம் இருக்கு. போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்ல போலீஸ்காரங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. அண்ட் ஸ்டார்டிங் சீன்ல நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரெக்ட் ஆக ஆரம்பிக்குது. போலீஸ்காரரா இருந்துகிட்டு போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி, அண்ட் சீரியல் கில்லர் அப்படின்ற பேர்ல வேற யாரையும் கைது பண்ணிருக்கீங்களே அப்படின்னு மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஹீரோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. இறந்து போன அந்த போலீஸ்காரோட ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அவங்க தவறுதலா ஒரு சீட்டை கீழே போட்டுட்டாங்க. அதை எடுத்து பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்க கொடுக்கும்போது இந்த சீட்டை என்னோட பொண்ணு மியூசிக் கிளாஸ் போறப்ப யூஸ் பண்ணப்பட்டது, என்னோட கணவருக்கு மியூசிக் கிளாஸ் போறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க இந்த விஷயம் ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்குது. பட்டுன்னு பல விஷயங்கள் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் இந்த கேஸ்ல ஆதாரம் அப்படின்றது ஒண்ணு கூட கிடைச்சிருக்காது, லிங்கிங் பார்ட் அப்படின்றது கூட ஒண்ணு கூட கிடைச்சிருக்காது. ஆனா இது மூலமா ஹீரோக்கு ஒரு லிங்கிங் பார்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இறந்து போன எல்லாரோட பொண்ணுங்களுக்கும், அதாவது இது வரைக்கும் இறந்து போன எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 வயசுக்குள்ள ஒரு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு காமனான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்காங்க. இதை அவங்களோட மியூசிக் கிளாஸ் போய் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இது மூலமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு லீட் கிடைச்சிருக்கு. இந்த லீடை நம்ம ஈஸியா விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி இறந்து போனவங்களோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரோட வீட்டுக்கும் போய் விசாரிக்க ஆரம்பிக்க அங்கேயே ஒரு பயங்கரமான விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா எல்லாரோட வீட்லயும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு வீண பொம்மை இருக்கு. அதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும் போது எல்லாருக்குமே இது கீழே கிடைச்சது, எங்க வீட்டு வாசல்ல கிடைச்சது அப்படின்ற ஒரே பதில். அதை யாருமே காசு கொடுத்து வாங்க கிடையாது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சீரியல் கில்லர் இது ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த பொம்மை இப்ப அடுத்தது யார் கையில போக போதோ அவங்களோட அப்பா தான் இறக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரோட வீட்லயும் ஆள் அமைச்சு தேடிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல செபாஸ்டியனோட கேஸை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டேஷன் போனார் இல்லையா, அங்க ஏதோ ஒன்னு இவரோட கைகள்ல அப்ப தட்டுப்பட்டிருக்கும், பெருசா பட்டிருக்காது. இப்போ அந்த விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்க அங்க போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபைல் எனக்கு கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்க இவருக்கு ஒரு பயங்கரமான விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இப்ப இறந்து போனவங்க ஒரு பேட்டர்ன்ல இறந்து போனாங்க இல்லையா, அதே பேட்டர்ன்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அதுவும் அப்போதைக்கு பெருசா பேசப்பட்ட கேஸ் அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்ப கேஸ் ஹேண்டில் பண்ணார் இல்லையா, அவர் இப்ப ரிட்டையர் ஆன நிலைமையில இருக்காரு. அவரை வேகமா சந்திக்கணும்னு போய் ஒரு சில கேஸ் எல்லாமே நம்ம விட்டு போனாலும் நம்மள பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கேஸ் தான் இது அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. மஞ்சு அப்படின்ற ஒரு பையன் அதே ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊருக்கு தெரியாம ரகசியமா காதலிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ஒரு வயசான நபர் பார்த்துட்டாரு. இவங்க 2 பேருமே அண்ணா வெளியில சொல்லிடாதீங்க, எங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் இதை பத்தி எல்லாம் கேட்கவே கிடையாது, அக்கறையும் கிடையாது. அப்படியே அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கொண்டு போக இந்த மஞ்சுவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு வயசானவங்களை இவன் கற்பழிக்க முயற்சி பண்ணா அப்படின்ற மாதிரி போய் கேஸை போட்டு உள்ள அனுப்பிடுறாங்க. 1 வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது இவரோட அம்மா இவனை வீட்டுக்குள்ள சேர்க்கல அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட காதலியை பார்க்கலான்னு போக அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ ரொம்ப
சோகத்துல இருக்கும்போது அந்த வயசான நபரோட கண்களுக்கு பட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இவன் வாயை திறந்ததாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இவனோட பொண்ணை ஒரு பக்கம் கடத்துறாரு. இவனை ஆள் நடமாட்டமே அது ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் அடிச்சிட்டு அதே வீட்டுல இவனோட பொண்ணையும் தள்ளிட்டு ஊர் மக்கள் வரணும் அப்படின்ற மாதிரி கத்தி கூச்சலிடும் போது ஊர் மக்கள் வந்து பாக்குறாங்க. பொண்ணு கண்ணு எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு வெளியே வரும்போது அப்பாவும் அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. மக்கள் எல்லாருமே என்னையா பெத்த பொண்ணையும் அவன் கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கானே, இதெல்லாம் ஒரு குடும்பமையா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் அந்த வயசானவரை பெருசா பாதிச்சுதா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. ஆனா அந்த வயசானவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாத்தையும் தாங்க முடியாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த வயசானவர் ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்காரு. இதனால இவருக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த வயசானவர் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இதை சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த போலீஸ்காரர் தான் உள்ள போறாரு. அந்த கேஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாட்டுப்புற கலைஞர்கள் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து மஞ்சு ஓடி போனதை கவனிச்சாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மஞ்சுவை நாங்க பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்தோம். கடைசி வரைக்கும் அவ எங்க போனா அப்படின்றத எங்களால கண்டே பிடிக்க முடியல சார். நானும் ரிட்டையர் ஆயிட்டேன், இந்த கேஸும் முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் மஞ்சுவோட வீடு இருக்கு இல்லையா, அங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க. சார் அவன் சின்ன வயசுல ஓடி போனவன் தான், அதுக்கப்புறம் இங்க வரவே கிடையாது சார், எதுக்காக சார் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சுவோட அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க வீடு முழுக்க தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண கேசட் எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாம அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, அதாவது அவரோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் பிரசன்ட்ல எப்படி இருப்பாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோ அவரை பார்த்ததும் பட்டுன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு பயங்கரமான சைக்கோபாத்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருப்பா இல்லையா, அப்படி ரிப்போர்ட் கொடுக்கிற டாக்டருக்கு பின்னாடி இந்த நபர் இருந்தார் அப்படின்ற விஷயம் தான். ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ற நபர் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் அவன் யாரை டார்கெட் பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த பொம்மை, அதாவது அந்த வீணை பொம்மை இவரோட அக்கா வீட்டுக்கு போயிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அக்காவோட கணவர் ஆபத்துல இருக்காரு அப்படின்னு உணர்ந்துகிட்டு அந்த வீட்டுக்கு போய் உங்களோட கணவர் எங்க இருக்காரு, அவரை நான் பாதுகாப்பு கொடுத்தாக்கணும், உடனடியா ஸ்டேஷன் வர சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட தம்பியை மதிக்கவே மாட்டாங்கன்னு இருக்கும். எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களால பாத்துக்க முடியும், எப்பயும் இல்லாத அக்கறை இப்ப எதுக்கு அப்படின்ற மாதிரி அவரை இக்னோர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. தன்னோட கணவருக்கு போன் அடிச்சுட்டு நீங்க உடனடியா வேலையை முடிச்சது வீட்டுக்கு வந்துருக்கன்னு சொல்ல இந்த சைடு ஹீரோக்கு அப்படியே விட்டு போகணும் அப்படின்னு மனசுல இல்ல. இதனால அவங்களோட மாமா இருக்காரு இல்லையா, அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் மறைமுகமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு துணிக்கடையோட விளம்பரத்தை பாக்குறாரு. இதே விளம்பர கவர் தான் அந்த மஞ்சுவை தேடி போனாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னு மாதிரி இருக்கும். அவன் வீட்டுக்கு வந்து பல வருஷம் ஆகுது அப்படின்னு மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அவனோட பர்சனல் ரூம்ல இந்த பையன் அவங்க பார்த்திருப்பாங்க. சோ கண்டிப்பா அவங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி மாமாவை பார்த்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த விஷயத்தை விட்டுட்டு இவர் அந்த சீரியல் கில்லரே பிடிக்கலாம் அப்படின்னு நோக்கத்துல வேக வேகமா அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவங்களை பார்த்ததை ஓட ஆரம்பிக்க இவங்களுக்கு இவன் தான் சீரியல் கில்லர் அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. பயங்கரமான முறையில தாக்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது கணிக்க முடியாத ஒரு டிப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை நமக்கு அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அது என்ன அப்படின்னா, இவன் அந்த கொலையை பண்ணவே கிடையாது. பிளாஷ்பேக்ல இந்த நபர் வேக வேகமா ஒரு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போனதாகவும் அங்க இருந்து போனதாகவும் நிறைய மக்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப வீட்டுக்குள்ள போனது வரைக்கும் தான் உண்மை. அங்க போய் பார்க்கும்போது இவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க அவரை ப்ரூட்டலான முறையில கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த கொலையும் ஏன் மேல வந்துருமோ அப்படின்னு மாதிரி தான் பயந்து ஒண்ணு. மற்றபடி எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த வயசானவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற வெறியோட தான் இருந்த. அந்த வெறியை என்ன பண்ணதுன்னு தெரியாம போஸ்ட்மார்ட்டம்ல சேர்ந்து ஒவ்வொரு பாடியும் வெட்டும் போதும் அந்த வயசான நபரை வெட்டுற மாதிரி உணர்ச்சிகளோட தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது பல வருஷங்கள் கழிச்சு அவன் எப்படி இறந்து போனாலும் அதே பேட்டர்ன்ல ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தது. அதை பார்த்த உடனே தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப பண்ணிட்டு இருந்தவன் இப்ப மறுபடியும் கொலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியோ. சார் என்னோட கேஸ் கரெக்டா இருந்தது அப்படின்னா இது ஒரு ரெண்டு கொலையோட நிக்க போறது கிடையாது சார், இன்னும் நிறைய கொலைகள் நடக்க போகுது சார்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இதை நம்ப தயாராகவே கிடையாது. ஏன்னா இவ்வளவு வேலைகளை பார்த்த நீ இந்த கதைகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்திருக்க மாட்டேன் இல்லையா, அவனை உண்மையை சொல்லிடா அப்படின்ற மாதிரி அடிச்சு முடிச்சுட்டு வெளியே உட்காந்து இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் இது எதுவுமே நான் பண்ண கிடையாதுன்னு செல்லுக்குள்ளே சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண. அங்க இருக்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கொண்டு போக இங்க மறுபடியும் ஹீரோ உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் அந்த முதலா ஸ்டார்ட் ஆன கொலை இருக்கு இல்லையா, அந்த வயசானவரோட கொலை, அந்த கொலையில இருந்து இவருக்கு ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ற வகையில இவர் அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசானவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற இல்லையா. அதை தாண்டி அந்த வயசானவருக்கு ஒரு பையன் இருந்தா அப்படின்ற மாதிரியும் அந்த பையனை யாரும் முகம் தெரியாத ஒரு லேடி தத்தெடுத்துக்கிட்டு வளர்க்கணும்னு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட்ல பதியப்பட்டிருக்கு. சோ இதை பத்தி ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருக்கு போன் கால் வர ஆரம்பிக்குது. அவரோட மாமா கிட்ட இருந்து வர ஆரம்பிக்குது. யாரோ கடத்திட்டாங்க, என்ன பயங்கரமான முறையில தாக்கிட்டு இருக்காங்கடா, எங்க நெட் எல்லாம் இருக்கு, அதாவது மீன் பிடிக்கிற வலைலாம் இருக்கு, என்ன எப்படியாவது காப்பாத்துடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது அவரோட போன் ஒரு இடத்துல கட்
ஆகுது. அவரை இழுத்துட்டு போய் ஒரு மர்ம நபர் தாக்கிக்கிட்டே இருக்கு. இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அவரோட லொகேஷனை ட்ராக் பண்ணி அழைச்சிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இன்னும் சில விஷயங்கள் இவருக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது மூலமா இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் போயிடுது. இந்த வயசானவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பொண்ணு கூட தப்பா இருந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த மஞ்சு போர்ட்ரேட் பண்ணி விட்டான் இல்லையா. இதனால இந்த பொண்ணுக்கு பயங்கரமான கெட்ட பேரு. ஊர்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்களோட தம்பி கூட தான் அனுபவிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப இசை மேல பிரியமா இருக்கும். இவங்களோட தம்பி இது எல்லாத்தையும் பார்த்து வளர ஆரம்பிக்கிறான். அக்காவோட பாடலை கேட்டு வளர ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அக்கா ஒரு டிராஜடியான சம்பவத்தால ரொம்ப சோகத்துல இருக்காங்க. இதனால தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது எதுவுமே நடக்காம போயிடுது. கண்ணு முன்னாடி அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க. இதனால இவனுக்குள்ள பயங்கரமான ஒரு கோபம். அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் முதலா நடந்த அந்த வயசானவரோட கொலை அப்படின்னு மாதிரி இருக்கும். பெத்த அப்பாவை சாகடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போக ஒரு அம்மா இவனை எடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த அம்மா வேற யாரும் கிடையாது. ஸ்டேஷன்ல டீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கதான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு கட்டத்துல இறந்து போக இவன் அந்த அம்மா வளர்க்குற வரைக்கும் அந்த ஒரு கொலையோட தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க, இவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தனிமைக்குள்ள தள்ளப்படுறான். சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. இங்க இவனோட மனநல பாதிக்கப்படுது அப்படின்ன மாதிரியும். அந்த சமயத்துலதான் இவனோட கண்களுக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மியூசிக் கிளாஸுக்கு பக்கத்துல தான் இவனோட வீடு அப்படின்ன மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்பாவும் இந்த மியூசிக் கிளாஸ் எதுக்காக உனக்கு, இதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ன மாதிரி மிரட்டி அவங்களோட பொண்ணை கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது இது எல்லாமே தன்னோட அப்பாவை இவனுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அது யாராவது குடிச்சிட்டு சண்டை போட்டாங்க அப்படின்னா கூட அது இவனோட அப்பாவா இவனுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்க. அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் பல விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுதான் இந்த சீரியல் கில்லிங் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி. இறந்து போனவங்களோட எல்லாரோட வீட்டுல வீண பொம்மை போனதுக்கான காரணம் இவனோட அக்காவுக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். இவனோட அக்காவுக்கு வாங்கி கொடுக்கறதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்க. இதனால இவங்க அக்கா மாதிரியே இருக்க எல்லாருக்கும் அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு இங்க காமிச்சிட்டு இப்போ ஹீரோக்கு கிளியர் கட்டா இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரிஞ்சிச்சு. ஸோ நம்பர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது ரெண்டு பேரும் நேர் எதிரில் சந்திக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சண்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல நிறைய காயங்களோட ஹீரோ தப்பிக்கிறார் அப்படின்ன மாதிரியோ இந்த சீரியல் கில்லர் இந்த இடத்துல இறந்து போக சாகறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனோட மைண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இறந்து போனவனோட அக்கா வர ஆரம்பிக்கிறாங்க. அக்கா கூட சின்ன வயசுல சந்தோஷமா இவன் வாழ்ந்துகிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் நினைச்சு பார்த்துக்கிட்டே இவன் கண்ணு மூட ஆரம்பிக்க அப்படியே கற்பனா இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப வருடங்களா பேசாம இருந்த இவங்களோட அக்கா இவர் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது நமக்கு இங்க காட்சிப்படுத்திட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.